வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது. இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் நமது சேனலிலே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிலாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்பு இதயங்களும் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக கேட்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டாவிம்ச சர்க்கமானது 28. மைந்தாதி பராக்கிரமாக்யானம், அதாவது அரக்கன் ராவனுடைய அமைச்சர் சுகன் என்ன பண்ணானா, அரக்க மன்னனாக இருக்கக்கூடிய மகாபாவியாக இருக்கக்கூடிய ராவணங்கிட்டக இந்த வானரப்படையினுடைய சேனைகளினுடைய பிரபாவத்தை பற்றியும் அதனுடைய எண்ணிக்கையை பற்றியும் ராவணங்கிட்டக சொன்னானாம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாக்ஷரவரசத்ருகணானுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்ரீ குருபாதகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டாவிம்ச சர்க்கமானது 28. மைந்தாதி பராக்கிரமாக்யானம், அதாவது அரக்கனாகப்பட்ட ராவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சுகன் என்னும் அமைச்சரானவன் ராவணன் கிட்டக இந்த வானர சைன்யங்களை பற்றி அவருடைய பிரபாவம் மற்றும் எவ்வளவு பேர் படைகள் இருக்கா எண்ணிக்கையை சொன்னானாம். சாரணஸ்ய வசஸ்ருத்வா ராவணம் ராட்சசாதிபம் பலமாதிஸ்ய தற்சர்வம் சுகோ வாக்கியமதாபிரவீத். இந்த மாதிரி தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சாரணன் அப்படின்ற அமைச்சர் கூறியதை கேட்ட உடனேயே ராவணாகப்பட்டவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணானா,
உடனடியாக அவனோட கூட சுகன்னு போயிருக்கானு அமைச்சர். அந்த சுகன் அந்த அமைச்சர் என்ன பண்ணா, அரக்கர் மன்னராக இருக்கப்பட்ட ராவணனுக்கு இந்த வானரப்படை முழுவதையும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சுட்டி காட்டி எத்தனை பேர் எது எங்கெங்கே இருக்கா அப்படின்னுட்டு சொன்னானாம். இது முழுக்கவுமே, இந்த அத்தியாயம் முழுக்கவுமே சுகன் ராவணனுக்கு சொல்கிறது தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் எல்லாரும். ஸ்திரான் பசியசி யாகேனா பத்தானிவ மகாத்விபான் யக்ரோதானிவ காங்கேயான் சாலான் ஹைம வதானிவ ஏதே துஷ்பிரசஹா ராஜன் ஃபலின காமரூபிணः ஜெயித்ததான வசங்காசா யுத்தே தேவ பராக்கிரமாக. மன்னரே, அங்கே நிற்கிறான் பார்த்தல, மதம் கொண்ட பெரிய யானையை போலவும் கங்கையில் கரையில் வளரக்கூடிய ஆல மரங்களை போலவும் இமயமலையில் ஆச்சா மரம்னு ஒரு மரம் இருக்குது பார்த்தல, அந்த மரத்தை போலவும் ஓங்கி நிற்கக்கூடிய வானரங்களை பாருங்கள் நன்றாக. எல்லாருமே அனைவருமே போரில் எவராலையுமே சகித்து கொள்ள முடியாதவர்கள். இந்த வானரங்கள்லாம் அவா விருப்பம் ஏற்றபடி உருவங்களை எடுக்கக்கூடியவர்கள். கிட்டக்க இந்த வானரங்கள்கிட்ட தைத்தியர்களும் தானவர்களும் அவளுக்கு என்ன வலிமை இருக்கோ அவர்களுக்கு நிகரான வலிமையை படைத்தவர்கள் இவர்கள். போர்க்களத்தில் தேவர்களுக்கு இணையாக செயல்படக்கூடிய பராக்கிரமத்தை காட்டக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படின்னு நானாம். ஏஷாம் கோட்டி சகசிராணி நவபஞ்சச சப்தசா ததா சங்க சகசிராணி ததா பிருந்த சதானிசா. இவர்களோட எண்ணிக்கை உயரமாக இருக்காளே, இவளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ராவணா மன்னா? 21 கோடிகள். அது மட்டுமா வானர்கள் வந்திருக்கிறது? அநேக 1000 சங்கங்கள், அநேக 100 பிருந்தங்கள். அதாவது சங்கம் பிருந்தம்னாக்கா அதுவும் எண்ணிக்கை தான். அந்த எண்ணிக்கையை தான் சொன்னாலும் சுகன் அங்கே அந்த இடத்துல ராவணன் கிட்டக்க. ஏதே சுக்ரீவ சிசுவா கிஷ்கிந்தா நிலையா சதா ஹரையோ தேவ கந்தர்வை ருத்வன்னா காமரூபினகா. இவர்கள் எல்லாருமே சுக்ரீவனுக்கு உதவி செய்யக்கூடிய வானரங்கள். எப்போதுமே இவா கிஷ்கிந்தையிலே வாசம் செய்து கொண்டிருக்கா. இந்த வானரங்கள் மொத்த பேருமே தேவ கந்தர்வர்களோட அம்சங்களை கொண்டு பிறந்தவர்கள். இவா எல்லாருமே தங்களுக்கு இஷ்டம் போல உருவமெல்லாம் எடுக்கக்கூடியவா இவா எல்லாருமே அப்படின்னு நானா. ஜௌதோ பசியசி திஷ்டந்தௌ குமாரோ தேவரூபிணௌ மைந்தஸ்ய த்வி விதசோபௌ தாபியாம் நாஸ்தி சமோ யுதி. அங்கே பார்த்தீங்கள பயரமாக பிரமாதமாக தேவர்களை போன்ற அழகான உடல் அமைப்பு கொண்ட வாலிபர்களாக இருக்கக்கூடிய இருவரை பாருங்க. நீங்கள் எதிரில் பார்க்குறீங்களோனா உங்கள் இதில் தானே நின்றுட்டுருக்கா. அவர்கள் யார் தெரியுமா? இவா 2 பேரும் தான் மைந்தன் துவிதன்னு பேர். போரில் இவா 2 பேருக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது அப்படின்னு நானா. பிராமணா சம் அனுஜாதவம் ருத பிராசாவி நாவு போவு ஆசம்சேதே யுதா லங்காம் ஏதோ வர்தி துமோச்சசா. இந்த மைந்தன் திவீரன் இருக்கானே, இவ 2 பேரும் பிரம்மதேவரோட அனுமதியோட தேவாமிர்தம் அமுதம் பருகியவா, அமுதம் சாப்பிட்டவா இவ 2 பேரும்.
இவ 2 பேர் மட்டுமே போகிறோம். போர் செய்து இந்த இலங்கையை அழிப்பதற்காக இவ 2 பேரும் திட்டமிட்டு இருக்கா அப்படின்னு நானும். எம் து பசியசி திஷ்டந்தம் பிரவீண்ணம் இவ குஞ்சரம் யோ பலாட்சோ பயேத் கிருத்த சமுத்திரம் அபி வானரஹ ஏஷோபி கந்தா லங்காயா வைதேகியாஸ்தவ ச பிரபோ ஏனம் பஷ்யா புரா திருஷ்டம் வானரம் புனராகதம். ஸ்ரீ ராமபிரானோட ராமபிரபுனுடைய எதிரில் கொண்ட யானையை போல ஒருத்தன் நிற்கிறானே பார்த்தீங்களா? அவன் கோபம் கொண்டான்னாக்கா இந்த கடலையே கலக்கி விடுவான். இலங்கைக்கு உங்களையும் சீதையையும் பார்த்து விட்டு போய்விட்டு சென்றானே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இலங்கையே எரிச்சானே. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்த அதே வானரம் தான் இங்கே திரும்பவும் வந்திருக்கான். நன்றாக உங்கள் கண்களை திறந்து பார்த்து கொள்ளுங்கள் மன்னா அப்படின்னு நானா. ஜேஷ்ட சேசலின புத்திரோ வாதாத்மஜ இது ஸ்ருதா ஹனுமானிதி விக்யாத்தோ லங்கிதோ ஏன சாகரஹா. இந்த ஹனுமான் யார் தெரியுமா? இவன் கேசரி, அவருடைய மூத்த புதல்வன். வாயனுடைய குமாரன் உலகம் முழுக்க புகழ் பெற்றவன். அவன் பேர ஹனுமான் அப்படின்ற பெயரால் போற்றப்படக்கூடியவன். இவன் தான் இந்த பெருங்கடலை தாண்டி இந்த இடத்துக்கு வந்தவனே அப்படின்னு நானும். காமரூபி ஹரிஸ்ரேஷ்டோ பலரூப சமன்விதா அணி வாரிய கதிசைவா யதா சததக பிரபு. பிரமாதமாக உடல் ஆற்றலாலும் அழகிய உடல் அமைப்பும் அமையப்பெற்றவன் அவன் ஹனுமான். அவன் எப்படி தெரியுமா? அவன் என்ன விரும்புகிறானோ அந்த உருவம் எடுக்கக்கூடியவன். பஞ்சபூதங்கள்லேயே ஒன்றாக இருக்கக்கூடிய வாயு பகவான் இருக்காரு, அவரை போலவே எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட தடைபடாமல் அதிவேகமாக செல்லக்கூடியவன் ஹனுமான் அப்படின்னு நானாம். உத்தியந்தம் பாஸ்கரம் திருஷ்டுவா பாலகில பிபாசிதா த்ரயோஜன சகசிரம் து அத்வானம் அவதீரியகி ஆதித்ய மாகரிஷ்யாமி நமே க்ஷுத்பிரதியாஸ்யதி இது சம்சிந்திய மனசா புரேஷ பலதர்பிதா. இந்த ஹனுமான் இருக்கானே, முன்னொரு காலத்தில் சிறு வயசில் சிறு குழந்தையாக இருந்தபோது அவனுக்கு பசியானது ஏற்பட்டது. அப்போ தன்னுடைய தாய்கிட்ட போய் பால் கேட்டிருக்கான். அப்போ பாலே இல்லை. அதனால் பால் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த பால் இல்லாதனால பழமாவது கிடைக்குமா அப்படின்னு உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ சூரிய பகவானானவரை உதயமாகக்கூடிய அந்த கீழ்வானில செக்கச்சிவந்த பிரமாதமான இது பழம் போல இருக்கு. சூரிய பகவான் வரார், அது பழம்னு நினச்சிட்டு உதய சூரியனை பார்த்துட்டு நான் சூரியன் செம்பழத்தை பறித்து வருகின்றேன் சூரியன்கிட்டேருந்து அப்படின்னு போனான். இதை சாப்பிட்டாதான் என்னோட பசியானது போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பலத்தினால செருக்கடைந்துனாக்கா அகங்காரம் கொண்டு வான்வெளியில் 3000 யோஜனை உயரத்துக்கு பாய்ந்து சென்றவன் இந்த ஹனுமான் அப்படின்னு நானாம். அனா திருஷ்யதமம் தேவம் அபிதேவர்ஷி தானவைஹி அனாசாத்தியைவ படித்தோ பாஸ்கரோ தயனே கிரோ
பதீதஸ்ய கபேரஸ்ய ஹனுரேகா சிலாதலே கிஞ்சித் பின்னா திருட ஹனோர்கன் ஹனுமானேஷ தேனவை. தர்மாண்டுக்கான தேவரிஷி தானவர்களாலும் சிறு அளவும் கூட நெருங்க முடியாத சூரிய தேவனை அடையாமலேயே சூரியன் உதயமாகும் உதயகிரியில் அவன் விழுந்தான். இந்த ஹனுமார் விழுந்தான். அவன் விழும்போது அவனுடைய உறுதியான கன்னங்களை கொண்ட இந்த வானரன் ஒரு பாறையின் மேலே விழுந்ததுனால அந்த ஒரு கன்னமானது கொஞ்சம் கோரம் முறிந்து போய் இருந்தது. அந்த கன்னம் முறிந்து போய் இருந்ததுனால அன்றைய முதல் இந்த வானரமாகப்பட்டவன் ஹனுமான் அப்படின்ற பெயரை பெற்றான் அப்படின்னா சத்தியமாகம் அயோகேனா மமேஷ விதிதோ ஹரிஹி நாஸ்ய சத்தியம் பலம் ரூபம் பிரபாவோ வாபிபாஷித்தும் ஏஷ ஆசம்சதே லங்காம் ஏகோ மர்ஜிது மோச்சசா ஏன ஜாஜ்வல்யதே சௌமியா தூமகேதுஸ்தவாத்யவை லங்காயாம் நிகிதஸ்யாவி கதம் ந ஸ்மரசே கபீம். இப்போ சொல்கிறான், நம்ப தகுந்த பெரியோர்களோட எனக்கு ஏற்பட்ட பரிசயத்தினால இந்த வானரங்களை பற்றிய உண்மைகளை நான் அறிய முடிஞ்சது. ராவணா, இவனுடைய பலமானது உடல் அமைப்பு மகிமை இதை பற்றியெல்லாம் யாராலையுமே முழுமையாக சொல்ல முடியாது. ரொம்பவும் பிரமாதமாக சேர்மதியாளரே, அறிவு இருக்கக்கூடியவரே, எந்த வாரனின் வாலில் தங்களால் நெருப்பு வைக்கும்படி ஆணையிடப்பட்டதோ, எந்த வானரன் தன்னுடைய வாலில் வைக்கப்பட்ட தீயை கொண்டு இந்த இலங்கையை எரித்தானோ, அந்த இலங்கையானது இப்போதும் கூட எரிந்து கொண்டு இருக்கும்படியாக இந்த வானரன் ஹனுமான் நாசம் செய்ததோ, அந்த வானரத்தை தங்களால் கொஞ்சமாவது மறக்க முடியுமா? முடியாதுல்ல அப்படின்னா எஸ்ஐ ஷோ அன்னத்தர சூர ஷியாம பக்தநிபேக்ஷணா இக்ஷ்வாகூணாம் அதிரதோ லோகே வித்யாத பௌருஷா. இந்த ஹனுமான் வானரனுக்கு அருகில் வீட்டில் இருக்கான் பார்த்தீங்களா? பிரமாதமாக அந்த கமலக்கண்ணன், ஷியாமள வண்ணம் கொண்டவர், மகாசூரவர், இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றியுள்ள இவர் தான் அதிரதர். ரொம்பவும் பராக்கிரமம் மிக்கவர். உலகம் முழுவதுமே இவரை தான் கொண்டாடிட்டு இருக்கு. இப்போ ஆண்மகன்லேயே முதன்மையானவர், ஆண்களுக்கே முதன்மையானவர் இவர் தான் அப்படின்னு நானாம். யஸ்மின்ன சலதே தர்மோ யோ தர்மாணாதி வர்த்ததே யோ பிராஹ்மமஸ்திரம் வேதாம்ச வேத விதாம்பரः யோ விந்தியாத் ககனம் பானை பர்வதானபி தாரயேத் யஸ்ய மிருத்யோரிவ க்ரோத சக்ரஸ்யேவ பராக்கிரமः யஸ்ய பார்யா ஜனஸ்தானாத் சீதா சாபகிருதாத்வயா சாயேஷ ராமஸ்வாம் யோத்தும் ராஜன் சமபிவர்த்ததே. சொல்றான் சுவன், எவரை விட்ட அறமானது ஒருபோதும் அகன்றாமல்
இருக்கின்றதோ அகன்றதில்லையோ அவரிடமே இருக்கின்றதோ அறத்திலேயே ஒருபொழுதும் இருக்கக்கூடியவர். அவர் ஒருபோதும் தர்மம் தவறி நடந்ததே கிடையாது. தர்மத்திலேயே நிலைநிறுத்தி இருக்கக்கூடியவர். அவர் கிட்டக்க பிரம்மாஸ்திரம் முதலான போர் படைகளையும் பிரமாதமான அறிவு பெட்டகமான வேதங்கள்னா சாதாரண வேதம் இல்லை, ஒரு வேதம் இல்லை, ரிக்யஜோ சாம அதர்வண உபனிஷத் அனைத்தையும் அறிந்தவர். அவர் வேத வித்தகர்களில முதலிடத்தை வசிக்கின்றார். அவர் தன்னுடைய பானங்களால இந்த ஆகாயத்தையே துளைத்து விடுவார். மலைகளையும் பிளந்து தள்ளுவார். அவருடைய கோபமானது யமனுக்கு நிகரானது. ராவணா, அவருடைய பராக்கிரமமானது இந்திரனுக்கு இணையானது. மன்னரே, அவருடைய மனைவி சீதையை தாங்கள் ஜனஸ்தானத்திலிருந்து திருடிக்கொண்டு வந்தீர்களோ இவர்தான் அந்த ராமன். உங்களுடன் போர் புரிவதற்காக இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னா. யசேஷ தட்சிணே பார்ஷே சுத்தஜாம்பூ நதப்பிரபா விஷாலவக்ஷாஸ் தாம்ராட்சோ நீலகுஞ்சித நூர்தஜः ஏஷோऽस्य லக்ஷ்மணோ நாம भ्राता प्राणसमप्रियः नये युद्धे स कुशला सर्वशास्त्र विशारदः अमर्षि दुर्जयो जेथा विक्रांतो बुद्धिमान् बली रामस्य दक्षिणो बाहु नित्यं प्राणो वेगिस्सरः. இவரோட வலது கை பக்கம் பார்த்தேல பத்திரை மாத்து தங்கம் போல ஒளி வீசக்கூடியவனும் பிரமாதமாக விஷாலமான மார்பை உடையவனும் செவ்வரி படர்ந்த கண்களோடும் கருத்த சுருளான கேசத்தோட, கேசம்னா ஒளி, நிற்கின்றானோ அவன்தான் இந்த ராமனுக்கு இளையவனாகப்பட்டவன் லக்ஷ்மணன். இவன் ராமனுக்கு இளைய சகோதரன். இந்த லக்ஷ்மணன் இருக்கானே அவன் ராமருக்கு உயிர் போன்றவன். அவன் மீது குறையாத அன்பு உடையவன். இந்த லக்ஷ்மணன் இருக்கானே நீதி சாஸ்திரம், வேத சாஸ்திரம், க்ஷத்ரிய சாஸ்திரம், வைசிய சாஸ்திரம், பிராமண சாஸ்திரம், சூத்திர சாஸ்திரம், அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திர அனைத்து சாஸ்திரங்களையும் கணிந்தவன் அவன். போர்க்கலையில் பிரமாதமாக வல்லவனவன் அப்படின்னு நானாம். நாய்ச்சேஷ ராகவஸ்யார்த்தே ஜீவிதம் பரிரக்ஷதி ஏஷே வாசம் சதே யுத்தே நிகந்தும் சர்வராட்சசானே. இந்த லக்ஷ்மணன் இருக்கானே தனக்கு எதிரிகளை எல்லாம் போரில் பூண்டோட அழிக்கக்கூடியவன். இவனை யாராலையுமே வெல்ல முடியாது. எந்த போருக்கு போனாலும் வெற்றி என்பதையே குறிக்கோளாக வைத்து வெற்றி பெற்று வருபவன். பிரம்மாண்டமான பேராண்மை உடையவன், மகா அறிவாளன், உடல் பலம் மிக்கவன். எந்த நிலையிலும் இந்த ராமனுக்கு வலது கையாக இருக்கக்கூடியவன். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராவணா, இந்த ராமனினுடைய உடலுக்கு வெளியில உலவக்கூடிய உயிர் யாருன்னாக்க இந்த லக்ஷ்மணன் தான். இந்த லக்ஷ்மணன் இருக்கானே ராமனுடைய பொருட்டு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடியவன். இவன் தன்னந்தனியாகவே
அரக்கர்கள் எல்லாரையும் போரில் கொல்வதற்காக திட்டமிட்டு கொண்டு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றான் இந்த இடத்துல அப்படின்னு நானும். எஸ்து ஸ்வயம் மசௌ பக்ஷம் ராமஸ்யாஸ்திரித்ய திஷ்டதி ரக்ஷோகண பரீட்சிப்தோ ராஜா ஹேஷ பீஷணா. இப்போ சொல்கிறான், இந்த ராமன் இருக்காரே, இவருக்கு இடது பக்கத்தில் இடது புறத்தில் இடதுகை பக்கம் நிற்கிறார் பார்த்தீங்களா, அரக்கர்களால் தங்களால் கைவிடப்பட்டவர் உங்களுடைய தம்பி விபீஷணன் மன்னர் அப்படிங்கிறது உங்களால் கண்டுகொள்ள முடியும் தானே, தெரியுமானா உங்களுக்கு அப்படின்னு கேட்டானாம். ஸ்ரீமதா ராஜராஜேனா லங்காயாம் அபிஷேஷிதா त्वामेव प्रदे संप्रब्धो युद्धायै शो अभिवर्तते. இப்போ சொல்கிறா சுகனாகப்பட்டவர் ராவணன்கிட்ட, மகா மகிமை புரிஞ்ச பேரரசான ராமரால இலங்கை மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டவர் விபீஷணன். அவன் இப்போ மிகவும் கோபத்தோடு கூட இவா இருவருமே சேர்ந்து தங்களுடன் போர் புரிய இந்த இடத்துக்கு வந்திருக்கா. பீஷணனும் ராமனோட சேர்ந்தா போர் புரிய வந்திருக்கான் அப்படின்னு நானாம். எஸ்து பசிஜி திருஷ்டந்தம் மத்தியே கிரிமிவாசலம் சர்வ சாகாம் முருகேந்திராணாம் பர்த்தாரம் அபராஜிதம். இந்த பக்கம் பார்த்தேடா மன்னா, எல்லா வானரங்களுக்கு நடுவில் பெரிய மலை போல உறுதியாக நிற்கக்கூடிய நீங்கள் பார்த்துட்டே இருக்கல, அவன்தான் அனைத்து வானரங்களுக்கும் தனிப்பெரும் தலைவன். அவனை யாராலையுமே வெல்லவே முடியாது. தேஜசா யசசா புத்தியா ஞானேனாபி ஜனேனசா ய கபீனதி பப்ராஜ இமவானிவ பர்வதானே. மலைக்குள்ள மலை, இமயமலையானது எவ்வளவு உன்னதமானதோ அந்த மாதிரி தான் இவன் தன்னுடைய ஆற்றல் புகழ் உலகாய பிரமாதமான நுண்ணறிவனுக்கு, அறிவுன்னா அறிவு, அப்பேற்பட்ட அறிவு அவனுக்கு, சகல சாஸ்திர ஞானமும் பெற்றவன் இந்த வானரன். சிறப்பான குடிப்பிறப்பு ஆகிய எல்லா விஷயங்களையும் எல்லா வானரங்களையும் மிஞ்சி எவன் ஒருவன் அந்த இடத்துல நிற்கின்றானோ கிஷ்கிந்தாம் ய சமத்யாஸ்தே குஹாம் சக அனந்திரமாம் துர்காம் பர்வத துர்கஸ்தாம் பிரதானை சகயூதபேகி. இவன் இருக்கானே இந்த வானரன், அடர்ந்த மரங்கள் சூழ்ந்ததும் உள்ளேயே புக முடியாததுமான மலை அரசன் உடையதுமான கிஷ்கிந்தை என்னும் குகையில் முக்கியமான படைத்தலைவர்களோட எவன் வானரமாக வசிக்கின்றானோ ராவணா, யசேஷா காஞ்சனி மாலா சோபதே சதபுஷ்கரா காந்தா தேவம் அனுஷ்யானாம் யஸ்யாம் லக்ஷ்மி பிரதிஷ்டிதா. அவன் கழுத்தில் பார்த்தல பெரும் பேரும் பெற்ற நிச்சயமாக பிரமாதமாக அருள்வதும் 100 பொற்றாமரைகளால் ஆனதுமான மாலையானது அவன் கழுத்தை அழகு சேர்த்து கொண்டிருக்கிறத பார்த்தீங்களா
எதனை அடைவதற்காக தேவர்களும் மனுஷர்களும் பேர ஆவலோட ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அது அவன் கழுத்தில் இருக்கு அந்த மாலை அப்படின்னா ஏதாம்சமாலாம் தாராம்ச கவிராஜம் சாஸ்வதம் சுக்ரீவோ வாலினம் ஹத்வா ராமேண பிரதிபாதிதா. அப்படிப்பட்ட அந்த மாலையையும் வாலியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய தாரையையும் நித்தியனாக இருக்கக்கூடிய வானர பேரரசையும் அடங்கி தன்னுடைய சகோதரனாகப்பட்ட வாலியையும் கொன்று ராமனால யாருக்கு இந்த கிஷ்கிந்தையானது கொடுக்கப்பட்டதோ இந்த வானரம் தான் சுக்ரீவன். அதோ எல்லாருக்கும் மையத்தில் நிற்கிறான் பாருங்கோ ராவணா மன்னா அப்படின்னு நானாம். சதம் சத சகசிராணாம் கோடி சூரிய மணீஷினா சதம் கோடி சகசிராணாம் சங்கயித்ய விதீயதே. அதாவது நமக்கு கணித அறிஞர்கள்லாம் என்ன சொல்றா தெரியுமா? 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி அப்படின்னு சொல்ற. அப்போ 100 லட்சம் சேர்ந்தால் 1 கோடி. அதிலே 100,000 கோடி சேர்ந்ததுன்னா ஒரு சங்கம், ஒரு சங்கமம்னு சொல்றது. அதாவது ஒரு சங்கம்னாக்கா என்ன? 100,000 கோடி. சதம் சங்க சகஸ்திராணாம் மகாசங்க இதி சம்பிருத்தம் மகாசங்க சகஸ்திராணாம் சதம் பிருந்தம் இதி ஸ்மிருதம். இந்த 100,000 சங்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 100,000 சங்கங்கள் கொண்டது ஒரு மகாசங்கம். இதிலே 100,000 மகாசங்கம் கொண்டது ஒரு பிருந்தம். சதம் பிருந்த சகஸ்திராணாம் மகாபிருந்தமிதி ஸ்மிருதம் மகாபிருந்த சகஸ்திராணாம் சதம் பத்ம மிதி ஸ்மிருதம். இந்த 100,000 பிருந்தங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மகாபிருந்தம். இதிலே 100,000 மகாபிருந்தங்களின் கூட்டானது ஒரு பத்மம் ஆகும் ராவணா அப்படின்னு நானாம். சதம் பத்ம சகஸ்திராணாம் மகாபத்மம் இதி ஸ்மிருதம் மகாபத்ம சகஸ்திராணாம் சதம் கர்வம் இகோஸ்யதே. ராவணா 100,000 பிருந்தங்கள் சேர்ந்தது ஒரு மகாபிருந்தம். 100,000 மகாபிருந்தங்களின் கூட்டானது ஒரு பத்மமாகும். 100,000 பத்மங்களின் கூட்டம் ஒரு மகாபத்மம். 100,000 மகாபத்மங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கர்வம். சதம் கர்வ சகஸ்திராணாம் மகாகர்வம் இது ஸ்மிருதம் மகாகர்வ சகஸ்திராணாம் சமுத்திரம் அபிதீயதே. 100,000 கர்வங்கள் கொண்டது ஒரு மகாகர்வம். 100,000 மகாகர்வம் கொண்டது ஒரு சமுத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது கணக்கில் ராவணா. சதம் சமுத்திர சகஸ்ரம் போகயித்ய விதீயதே சதமோக சகஸ்ராணாம் மகௌக இதி விஸ்ருதா. இந்த 100,000 சமுத்திரம் இருக்க
அது ஒரு ஓகம். 100,000 ஓகங்கள் இருக்கே, அதுதான் ஒரு மகா ஓகம். இப்போ இவ்வளவு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த 100 லட்சங்கிறது 1 கோடி, அந்த மாதிரி 100,000 கோடிங்கிறது ஒரு சங்கம் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கணக்கு போட்டுங்கோ. பண்ணினுட்டானா சுகன் ராவணன் கிட்டக. ஏவம் கோடி சகஸ்திரேன லங்காணாம் சசதேன சா மகாசங்க சகஸ்திரேன ததா பிருந்த சதேன சா மகாபிருந்த சகஸ்திரேன ததா பத்ம தேன சா மகாபத்ம சகஸ்திரேன ததா கர்வ சதேன சா சமுத்திரேன சதேனைவ மகௌகேன ததைவ சா ஏஷ கோட்டி மகௌகேன சமுத்திர திருசேன சா விபீஷணேன சசிவே ராட்சசை பரிவாரிதः சுக்ரீவோ வானரேந்திரஸ்துவாம் யுத்தார்த்தம் அபிவர்த்ததே மகாபல விருத்தோ நித்யம் மகாபல பராக்கிரமः. இப்போ சொல்கிறா சுகன், எப்போதுமே பெரும் படையால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் மகா பேராற்றலாலும் கொண்ட இந்த சுக்ரீவன் சங்கங்களினுடைய 100,000 கோடி, 1000 மகாசங்கம், 100 பிருந்தம், 1000 மகாபிருந்தம், 100 பத்மம், 1000 மகாபத்மம், 100 கர்வம், 100 சமுத்திரம், 100 மகாவோகம். சமுத்திரம் என்ற எண்ணிக்கையின்படி மொத்தத்தில் எவ்வளோ வச்சுட்டு இருக்கான் தெரியுமா? அவங்கிட்ட இருக்கிற வானரங்கள் மட்டும் ராவணா 100 கோடி மகாவோகம். 100 கோடி மகாவோகம் கொண்ட ராவண படைகள் வீரர்கள் இவங்கிட்டக மட்டும் தனியாக இருக்கா. காண முடியாத மாபெரும் படை வீரர்களோட அரக்க ஆலோசகர்கள்லாம் புழைச்சு கூட நிற்கக்கூடிய இந்த விபீஷணனோட தங்களை போருக்கு அழைக்கின்ற அந்த சுக்ரீவன் ராவணா மன்னா அப்படின்னானாம் சுகன். இமாம் மகாராஜ சமீக்ஷ்ய வாகினி உபஸ்திதாம் பிரஜ்வலி தக்ரஹோபமாம் தத பிரயன்ன பரமோ விதீயதாம் யதாஜய ஷியான்ன பரை பராஜயா. இப்போ இந்த சுகன் சொல்கிறாங்க ராவணன்ட்ட, மாமன்னரே, கோபத்தீயினால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் துஷ்ட கிரகத்தை போல உங்கள் எதிரே நிற்கும் பெரும் படையை நன்னா கண்ட திறந்து பாருங்க ராவணா. இதற்கு பின்னாலும் இதை பார்த்த பிறகும் நீங்க எந்த வழியை பின்பற்றினால் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமோ, நீங்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்படாமல் இருப்பீர்களோ, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முயற்சியை உடனடியாக மேற்கொள்வீராக. அதிலே எல்லாம் அடங்கி போச்சு. சீதையை கொடுத்துரும், அவன்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிடு, அவங்ககிட்ட போய் சரணாகதி அடைந்துரு விபீஷண மாதிரி சரியா போய்டும். ராமபிரான்ட்ட நீ சரணாகதி அடைஞ்சுட்டன்னா அப்படின்றத சொல்லாமல் சொன்னானாம் இந்த சுகன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாரியே யுத்தகாண்டே அஷ்டாவிம்சர்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 28வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.